ஹாய். நான் இன்னைக்கு ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறத பார்த்தேன். 2 பேருக்குமே எபோவ் 70. ஒருத்தவங்களுக்கு 72, இன்னொருத்தவங்களுக்கு 78 சம்திங். அவங்க 2 பேர்கிட்ட நான் நெறைய பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்ககிட்ட நான் பேசினேன். அதுலேருந்து எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சிச்சு. என்னன்னா, அவங்க 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. ஆனா வந்து 50 வருஷம்னா ஒரு 30 வருஷம் அவங்க ஒண்ணா இருந்திருக்காங்க. மிச்சம் 20 இயர்ஸ் தனித்தனியா அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க பார்த்துருந்தாங்க. அந்த 30 இயர்ஸில் ஒண்ணா இருக்கும்பொழுது, அவங்களுக்குள்ள நெறைய விஷயம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் என்ட்ட ஷேர் பண்ணாங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து ஒரு புரிதல் மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஒருத்தவங்க கிட்ட வந்து ஓரளவுக்கு மணி அவங்களுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு இவங்கள்ட்ட மணி இருந்திருக்கு. இன்னொருத்தவங்கள்ட்ட டைம் நெறையா இருந்திருக்கு. இவங்களுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு. மணி இருக்கிறவங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது சாரி எடுத்து குடுக்குறது, நல்லது கெட்டதுன்னா மணி குடுக்குறது, இந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா, இவங்களுக்கு முடியலைன்னா சமைச்சு குடுக்குறது, இவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கும்பொழுது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் பொழுது இவங்க குழந்தைய பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு சைடு மட்டுமே ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தா அது சரி வராது. 2 சைடுமே சைடுமே இப்போது நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இல்ல நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உதவி பண்ணா தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போகும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல எதுவா இருந்தாலும் சரி, ஒரு லாங் டைம் போனோம்னா 2 சைடுமே சரிசமமா ஈக்குவலா இருக்கணும். ஒரு சைடு மட்டுமே வந்து எஃபெக்ட் போட்டுட்டே இருந்து, இன்னொரு சைடு வந்து 0வா இருந்தா அது சரி வராது. ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.